முத்திரையை வைக்கும் பொழுது உருவாகக்கூடிய அந்த ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் வழியா பிரெயினுக்கு போயிட்டு முதிரை பயிற்சி பண்ணும் பொழுது காலுக்குண்டான இரத்த ஓட்டம் அதிகமாயிட்டு அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் பொழுது பிராண சக்தியும் அதிகமாகும். எல்லா முதிரையுமே 2 கையிலையும் வைக்கணும். இது முக்கியமான 2வது பாயிண்ட். இதனுடைய பெயர் ருத்ர முதிரை. ஸோ உங்களுடைய பெருவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல். என் பெயர் முத்ரா தெரபிஸ்ட் சுதா ராஜேஸ்வரி. 10 வருடங்களாக முதிரை பயிற்சி ஆராய்ச்சியில் ஈடுபட்டுட்டு வரேன். 2014 முதிரைகளை முறையாக கற்றுக்கொண்டு பல நூல்களையும் முதிரை மூலமா முதிரைக்காக ஆராய்ச்சிகள் செய்து நிறைய பேருக்கு இந்த முதிரையை பயிற்சி பண்ண கொடுத்து அதுலேருந்து எந்த முதிரை எந்த பிரச்சனைக்கு நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத ரிசல்ட் எடுத்து அது மூலமா வந்த அனுபவத்தின் வாயிலா 2020 ஆன்லைன் மூலமாகவும் டைரக்ட் கிளாஸும் நிறைய பேருக்கு முதிரைகள் கற்றுக் கொடுத்துட்டும் வந்துட்டு இருக்கோம். ஸோ இந்த முதிரைகள் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க முதிரை அப்படிங்கிற வார்த்தையை. பலவிதமான அர்த்தங்கள், அதாவது முதிரை பதித்தல், ஸ்டாம்பிங், அப்புறம் முதிரை அப்படிங்கிறது ஒரு கோவிலில் ஏதாவது சிலைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த முதிரைங்கிற வார்த்தை டான்ஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பரதநாட்டியம் மாதிரியான டான்ஸில் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த முதிரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கை விரல்களை கொண்டு செய்யும் பயிற்சி. முதிரை கை விரல்களை கொண்டு செய்யும் பயிற்சி. இந்த கை விரல்களை கொண்டு செய்யும் பயிற்சி 90% ஆஃப் முத்ரா கை விரல்களை கொண்டு செய்யும் பயிற்சி. ஒரு 10% ஆஃப் முத்ரா ஹையர் லெவல் முத்ரா. அது வேற உடலின் வேற அங்கங்களை வைத்தும் நம்ம பயிற்சி செய்வோம். சில முதிரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பிராணாயாமம் மாதிரி சில பயிற்சியாக கூட நம்ம பயிற்சி செய்வோம். நிறைய முதிரைகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான முதிரைகள் இருக்கு. இதுல நம்ம ஒரு 100 முதிரைகள் ஓரளவுக்கு 100லிருந்து 150 முதிரைகள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை வச்சே நம்மளுடைய உடல்நிலையையும் மனநிலையையும் நம்ம ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள முடியும். ஸோ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு முதிரை இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளுக்கு ஒரு முதிரையும், சில பிரச்சனைகளுக்கு ரொம்ப பிரச்சனை சிவியரா இருக்கு, கிரானிக்கா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முதிரைகள் ஒரு காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம். ஒரு 2 முதிரை 3 முதிரை சேர்த்து செய்கிற மாதிரி ஒரு காம்பினேஷனாகவும் கொடுக்கலாம். இல்லை ஒருத்தருக்கு உடல்நிலையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, டயபெட்டிஸ் இருக்கும், கூடவே அவங்களுக்கு பிபியும் இருக்கும், இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள், ஜீரண பிரச்சனைகளும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஒரு உடலில் இருக்கும் பொழுது அதுக்கு காம்பினேஷன் ஆஃப் முத்ராஸ் தேவைப்படும். ஸோ யாருக்கு எந்த முதிரைகள் வேணும், எந்த முதிரை பயிற்சி பண்ணினா அதை நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி பேசும்பொழுது தனித்தனியாக தான் நம்ம அதை பார்க்க முடியும். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு முதிரை பயிற்சி பண்ணுறோம், எதை மனசில் வச்சுக்கணும்? பேசிக்காக ஒரு முதிரை பயிற்சி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த முதிரை பயிற்சியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதை மனசில் வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய முதுகு தண்டு நேராக வைத்து நீங்கள் உட்காரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் நீங்கள் ஒரு முதிரையை வைக்கும் பொழுது உருவாகக்கூடிய அந்த ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு நர்வஸ் சிஸ்டம் வழியாக பிரெயினுக்கு போயிட்டு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணுறது ஈஸியாக நடக்கும். கூட பிரெயின்லேருந்து அந்த ஸ்டிமுலேஷன் நடந்ததுக்கு அப்புறமா பிரெயின்லேருந்து நம்ம பாடி பார்ட்டுக்கு ஒரு மெசேஜ் போகும், ஹீலிங் மெசேஜ். அதுவும் அதே நர்வஸ் சிஸ்டம் வழியாக தான் நடக்கும். ஸோ எல்லா நர்வஸ் சிஸ்டமுமே முதுகுத்தண்டு வழியாக ட்ராவல் ஆகி தான் பிரெயினுக்கு போகுதுங்கிறது மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அதனால முதுகுத்தண்டு நேராக வைக்கும் பொழுது அந்த ஹீலிங் அப்படிங்கிறது சீக்கிரமாக நடக்கும். ஒரு வேளை நம்ம ஒரு ரொம்ப முடியாமல் இருக்கும், ஒரு வழியில் ரொம்ப கடினமான வழியில் கஷ்டப்படுறோம், இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு முத்ரா பண்ணுறோம். இந்த மாதிரியான எமர்ஜென்சி கண்டிஷன்ஸில் பார்த்தீங்கன்னா முதுகுத்தண்டு நேராக வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ பரவாயில்லை, அந்த மாதிரி டைமில் நம்ம எக்ஸ்கியூஸ் எடுத்துக்கலாம். எந்த நிலையிலையாவது வச்சு நம்ம அந்த முதிரையை பயிற்சி பண்ணலாம். நம்பர் 1 முதுகுத்தண்டு நேராக வைக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த முதிரையாக இருந்தாலும் 2 கையிலையும் பயிற்சி பண்ணணும். ஸோ ஒரு கையில் ஒரு அடிபட்டிருக்கு,
இல்லை ஒரு கை எனக்கு இல்லை, இந்த மாதிரியா இருக்கிறவங்க ஒத்த கையில பயிற்சி பண்ணலாம். மற்றபடி எப்போ பயிற்சி பண்ணாலும் எல்லா முதிரையுமே 2 கையிலையும் வைக்கணும். இது முக்கியமான 2வது பாயிண்ட். அடுத்தது 3வது நீங்க பார்க்க வேண்டியது, உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சுதான் நீங்க பயிற்சி பண்ணணும். இப்போ முதிரைகள் நீங்க வீடியோலயோ போட்டோலயோ பார்த்துருப்பீங்க, இப்படி இருக்கும், இந்த மாதிரி போட்டோஸ் இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்படி வைக்கக்கூடாது. கை வந்து நீங்க உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி உங்க கால் தொடைகள் மேல நீங்க உட்காந்துருக்கீங்க, ஒரு சேர்லயோ இல்ல கீழே தரையிலயோ உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இப்படி வச்சு நீங்க பயிற்சி பண்ணலாம். ஸோ உள்ளங்கை வானத்தை பார்த்த மாதிரி வச்சு பயிற்சி பண்றது ரொம்ப அவசியம். கீழே பார்த்த மாதிரி வைக்க கூடாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சில முதிரைகளை அந்த முதிரை பயிற்சி சொல்லும் போதே சொல்வோம், நின்றுட்டு பயிற்சி பண்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி மேக்சிமம் முத்ராஸ் பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துட்டோ இல்லைன்னா நேரா படுத்துக்கொண்டோ பயிற்சி செய்யலாம். சாந்தி ஆசனான்னு சொல்லுவோம். நேரா படுத்துட்டு அப்பவும் 2 கையும் உள்ளங்கை மேல பார்த்த மாதிரி வச்சுதான் பயிற்சி பண்ணணும். திருப்பி வச்சு பயிற்சி பண்ண கூடாது. ஏன் அப்படின்னா, மேல பார்த்த மாதிரி வைக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த காஸ்மோஸ், அதாவது பிரபஞ்சத்திலிருந்து நீங்க எனர்ஜி ரிசீவ் பண்ணுவீங்க. கீழே பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய பூமியினுடைய இயற்கையான தன்மை தன்னை நோக்கி எது வந்தாலும் ஈர்த்து கொள்ளும். அதே மாதிரி நம்மளுடைய எனர்ஜியையும் அது ஈர்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ கால் வலி அல்லது கீழ் இடுப்பு வலிங்கிறது ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏன்னா அதிகப்படியாக வண்டி ஓட்டுறது, ரொம்ப நேரம் வெளியே நிற்கிறது, நடக்கிறது, நம்மளுடைய அதிகப்படியாக வெளியே ட்ராவல் பண்ணுறது, அந்த ஜாப்ல போய் நின்றுட்டே வேலை செய்யறது, நடந்துட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான இல்லை உட்கார்ந்துட்டே இருக்கிறது அதிகமாக. ஒன்றா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ஜாப் இருக்கும், இல்லைன்னா ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு ஜாப் இருக்கும். இதுதான் அதிகப்படியாக பிரச்சனைகளுக்கு காரணம். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த கீழ் இடுப்புல இருந்து கால் வலி வந்து அதிகமா இருக்கும். கீழ் இடுப்பு வலி, அந்த வலி காலுக்கு பரவறதோ இல்லைன்னா கால் பாதத்தில் வலி, இல்ல காலில் வந்து ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நரம்பு இழுக்கிற மாதிரியான வலி, இதெல்லாமே வந்து சகஜமா எல்லாருமே இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரே முதிரை தான். உங்களுக்கு அது கீழிடுப்பு வலியா இருந்தாலும் சரி, இல்ல காலில் எந்த பகுதியில வலி இருந்தாலும் சரி, வீக்கம் இருந்தாலும் சரி, இந்த ஒரு முதிரை பயிற்சி பண்ணும் பொழுது காலுக்குண்டான இரத்த ஓட்டம் அதிகமாயிட்டு, அந்த பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும் பொழுது பிராண சக்தியும் அதிகமாயிட்டு, அது வீக்கமோ வலியோ இல்லை அந்த நரம்புல ஏற்படக்கூடிய வலியோ எதுவா இருந்தாலும், இப்போ நம்ம பார்த்தோம்னா சயட்டிக் பெயின்னு சொல்லுவோம், சயட்டிக் நர்வ் பெயின், இல்லைன்னா நம்ம அந்த கால் பாதத்துல எரிச்சல் மாதிரி சிலர் வருதுன்னு சொல்லுவாங்க. டயபெட்டிஸ்லாம் ஒன்றும் இருக்காது, நார்மலாகவே எரிச்சல் வருதும்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரே முதிரை பயிற்சி பண்ணாலே போதும். ஸோ இந்த 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 இப்போ நான் சொன்னக்கூடிய எந்த பிரச்சனையில் ஏதோ ஒன்று இருந்தால் கூட நீங்கள் இந்த முதிரையை பயிற்சி பண்ணிக்கலாம். இதனுடைய பெயர் வந்து ருத்ர முதிரை. ஸோ உங்களுடைய பெருவிரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல் 3ஐயும் இணைச்சு நீங்கள் வச்சுக்கணும். ஸோ இந்த முதிரை ருத்ர முதிரை அப்படின்னு பேர். இதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண 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 உங்களுக்கு கால்வலி வந்துச்சு, இல்லை காலில் கீழிடுப்பில் வலி வந்துச்சு அப்படின்னா, வலி வந்த உடனே இந்த முதிரை வைங்க. இந்த முதிரை வைத்து ஒரு 10 நிமிடங்கள் முதல் 20 நிமிடங்கள் வரை, ஒரு நாளைக்கு 48 நிமிஷத்துக்கு மேலே பண்ணாதீங்க. ஒரு 3 தடவை வருது கால்வலி அப்படின்னா 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மேலே பண்ண வேண்டாம். ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 48 நிமிஷத்துக்கு மேலே பயிற்சி பண்ணாதீங்க. ஸோ வலி வரும் பொழுதெல்லாம் இந்த முதிரையை வச்சிங்கன்னா உடனே வலி குறையும். இல்லை நான் ஆரோக்கியமாக இருக்கேன், எனக்கு கால்வலியெல்லாம் வராது, ஓகே, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் க்யூவில் நிற்க வேண்டிய ஒரு கட்டாயம், இல்லை நான் ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன், அப்போ கால்வலி வரும் இல்லையா? அந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் கூட அந்த மாதிரி இப்போ இந்த க்யூ வந்து இன்ச் பை இன்ச்சாக நகர்ந்துட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் நின்றுட்டே வந்து அந்த பயிற்சி பண்ணலாம். பட் வாக்கிங் அப்போ கண்டிப்பாக முதிரை பயிற்சி பண்ணக்கூடாது, வேகமாக நடக்கும் பொழுது பண்ணவே கூடாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஏதாவது ஒரு இடத்துல நடுவில் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இந்த ருத்ரமுதிரையை பயிற்சி பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் நடக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உடனே அந்த கால் வந்து எனர்ஜைஸ் ஆகிடும். வலி போகிறது மட்டும் கிடையாது, அந்த வலியை போக இன்னும் 1 மணி நேரம் நிற்கிறதுக்கு உண்டான எனர்ஜியும் சேர்த்து உங்கள் கால்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஏன்னா பிராணசக்தி அந்த காலில் அதிகமாகிறதுனால.